கோவை நீலாம்பூரில் பிஎஸ்டியின் ஜிஆர்டி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகம் வரும் ஏப்ரல் 24 திறப்பு. தமிழக அளவில் கல்வி மற்றும் தொழில்துறை கண்டுபிடிப்புகளுக்காக கொண்டாடப்படும் நகரமான கோவையில் ஜிஆர்டி அறிவியல் அருங்காட்சியகம் கோவை நீலாம்பூர் பகுதியில் பிஎஸ்டி ஐடெக் வளாகத்தில் துவங்கப்படுகிறது. இதற்கான துவக்க விழா வரும் ஏப்ரல் 24 நடைபெறவுள்ள நிலையில் இது குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு நீலாம்பூர் பிஎஸ்டி ஐடெக் வளாக அரங்கில் நடைபெற்றது. இதில் பிஎஸ்டி கேர் இயக்குனர் ருத்ரமூர்த்தி, ஜிஆர்டி அருங்காட்சியக ஒருங்கிணைப்பாளர் ராம்மோகன், பிஎஸ்டி ஐடெக் கல்லூரி முதல்வர் சரவணகுமார் ஆகியோர் பேசினர். டாக்டர் ஜி.ஆர். தாமோதரனின் நினைவாக இந்த அதிநவீன வசதி, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்களுடன் உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகமாக இதனை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தனர். பிஎஸ்டி தொழில்நுட்ப கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து தங்கள் நிபுணத்துவம், வளங்கள் மற்றும் கல்வியின் மீதான ஆர்வத்தை ஒன்றிணைத்து இந்த அறிவியல் அறிவின் களஞ்சியத்தை நிர்வகித்து வளர்த்துள்ளதாகவும், ஜிஆர்டி அறிவியல் அருங்காட்சியகத்தில் நவீன தொழில்நுட்பத்திலான மொபிலிட்டி கேலரி, ஆரம்பகால சக்கர அடிப்படையிலான கண்டுபிடிப்புகளிலிருந்து நவீன மின்சார மற்றும் தன்னாட்சி வாகனங்கள் வரை போக்குவரத்தின் பரிமாணத்தை காட்சிப்படுத்தி இருப்பதாக தெரிவித்தனர். மேலும் இயற்பியல் மற்றும் பொறியியல் பெவிலியன், நேரடி சோதனைகள் மூலம் மின்காந்தவியல், இயக்கம் மற்றும் ஆற்றல் மாற்றம் போன்ற அடிப்படை கொள்கைகளை காண்பது, விண்வெளி மற்றும் வானியல் கேலரி, ராக்கெட்கள், செயற்கைக்கோள்கள் மற்றும் ரோபோட்டிக்ஸ் மற்றும் ஏஐ ஆய்வகம், எதிர்கால பொறியாளர்களை ஊக்குவிக்கும் அறிவார்ந்த ஆட்டோமேஷன், இயந்திர கற்றல் மாதிரிகள் மற்றும் மனித ரோபோக்களை காட்சிப்படுத்துதல், மெய்நிகர் ரியாலிட்டி அனுபவம், பார்வையாளர்களை ஆழ்கடல் டைவ்ஸ், காலப்பயண ஆய்வுகள் மற்றும் அண்ட பயணங்களுக்கு அழைத்துச் சென்று கற்பனைக்கும் யதார்த்தத்திற்கும் இடையிலான இடைவெளியை குறைப்பதாக தெரிவித்தார். வணக்கம், என் பெயர் ருத்ரமூர்த்தி, பிஎஸ்ஜி கேர் டைரக்டர், முன்னாள் முதல்வர் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. என்னுடன் சரவணகுமார், பிரின்சிபல் பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அண்ட் டாக்டர் ராம்மோகன், கோஆர்டினேட்டர் ஆஃப் தி பிஎஸ்ஜி ஜிஆர்டி மியூசியம் இருக்கிறார்கள். இந்த பிஎஸ்ஜி ஜிஆர்டி மியூசியம் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பிஎஸ்ஜி டெக் அலும்னை ரெண்டு பேரும் சேர்ந்து சொசைட்டிக்கு டெடிகேட் பண்ண போகிறாங்க. 24th அன்னைக்கு ஈவினிங் இந்த இனாகுரல் ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த மியூசியம் லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக டிசைன் பண்ணி டெவலப் பண்ணியிருக்கோம். ஒரு 30,000 ஸ்கொயர் ஃபீட் அதில் இந்த மியூசியம் கிரியேட் ஆகிருக்கு. மெயினாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, யூஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் ஹியூமன் லைஃப், மனுஷங்களோட வாழ்க்கையில் எப்படி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி உபயோகமாக இருக்குதுன்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக இந்த 30,000 ஸ்கொயர் ஃபீட்டில் எனர்ஜி, ஆட்டோமொபைல், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ், ரெனியூவபிள் எனர்ஜி, தென் ஆகுமெண்டட் ரியாலிட்டி, வெர்ச்சுவல் ரியாலிட்டி, ரொபோட்டிக்ஸ், இந்த மாதிரி அண்ட் அப்சர்வேட்டரி, டெலஸ்கோப், இதெல்லாமே இந்த மாதிரி வேரியஸ் கான்செப்ட்ஸில், அப்புறம் சேட்டலைட்ஸ் அண்ட் ராக்கெட்ஸ் கம்யூனிகேஷனுக்கு எப்படி யூஸ் ஆகுது. இந்த மேஜர் எல்லாத்தையும் கொண்டு வைக்க முடியாது, அதனால ஒரு சில மேஜர் கம்யூனிகேஷன், எனர்ஜி, சயின்டிஃபிக் கான்செப்ட்ஸு, இதை இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், இதை டெமோ பண்ணுற மாதிரி இந்த மியூசியம் பில்ட் பண்ணியிருக்கிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி ரூபாயில் இது கிரியேட் ஆகிருக்கு. ஒரு 18 கோடி ரூபாய் பிஎஸ்ஜி டெக் அலுமினி எல்லாரும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. மேஜர் டோனர் ஹெச்சிஎல் சேர்மன் சிவநாடார், அது 5 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. அது மாதிரி கோயம்புத்தூரில் பிரிகால் விஜய் மோகன், டாக்டர் ஏவி வரதராஜன், விஜயகுமார் ஃப்ரம் ஹெச்சிஎல், அண்ட் அவர் ஃபார்மர் பிரின்சிபல் டாக்டர் சுபையன், இவங்க எல்லாம் ஈச் 1 crore. தென் மற்றவங்க எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. 50 lakhs, 25 lakhs அந்த மாதிரிலாம் கான்ட்ரிபியூட் பண்ணி 18 crores கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த எக்ஸிபிட்ஸ் ஃபுல்லாக வாங்கியிருக்கோம். லேண்ட் அண்ட் பில்டிங் பிஎஸ்ஜி நிர்வாகத்தினால கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த மியூசியம் மெயினாக 3 விதமாக நாங்கள் பிரிச்சிருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் சில்ட்ரன், அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போ, அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கான்செப்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அவங்க பார்த்துட்டு எக்ஸ்போசர் இல்லாமல் இன்டர்ன்ஷிப் மாதிரி கொடுக்கலான் இருக்கோம். அவங்களுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணி
எப்படி டெவலப் பண்ணுறது ப்ராடக்டை அப்படின்னு சொல்லி அதை பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே எனி இன்ட்ரெஸ்டட் என்ஜினியர்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க அல்லது ஜென்ரல் பப்ளிக் வந்தாங்கன்னா அவங்களும் பார்க்குற மாதிரி வந்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த மியூசியம் வந்து 24th ஈவினிங் 5 o'clock நாங்கள் வந்து இனாக்ரேட் பண்ண போகிறோம். HCL சேர்மன் சிவநாதனுடைய டாட்டர் அவங்க வந்து இது பண்ண போகிறாங்க. சேர்பர்சன் அந்த HCL டெக்னாலஜி ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா வர்றாங்க. அதே மாதிரி விஜயகுமார் அவரும் CEO அண்ட் MD HCL அவங்க வர்றாங்க. அது இல்லாமல் நம்மளுடைய அலுமினி கான்ட்ரிபியூட் பண்ணவங்க மேனேஜிங் ட்ரஸ்டி எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க.